வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி பட்ஸ் Q2s அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்டை பற்றி மேலும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த கேஜெட்டோட டிசைன் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இதோட டிசைனை பார்த்திங்கன்னா நல்லா கூழாங்கல் ஷேப்பில் நல்லா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உங்கள் கைக்குள்ளே வச்சு உள்ளங்கையில் வச்சு மூடிடலாம், அவ்வளோ காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டாப் கவரை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கண்ணாடியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே இயர்பட்ஸ் இருக்கிறது அப்படியே வெளியே தெரியும், அப்படி ஒரு மேக்கை தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன ஓரளவு நல்ல தரமான மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத மாதிரி தான் இருக்குது. நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கை தவறி கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் இயர்பட்ஸ் உடையாது. அவ்வளோ ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் மூடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்னெட் கிடையாது, ஸ்ப்ரிங் டென்ஷன் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே விரலை வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டிங்கனாலும் சரி, இல்லைனா பேண்ட் பேக்கில் வச்சிங்கனாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்கிற கவலையே தேவையில்லை. ஏன்னா ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நல்லா க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே தான் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து 2 விதமான கலரில் எரியும். அதே போல் பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜிங் போட்டு வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ டைப் சி கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேர் டு மைக்ரோ யூஎஸ்பி, டைப் சி கேபிளில் நீங்கள் எப்படி சார்ஜர் மாட்டினாலும் ஈஸியாக நீங்கள் சார்ஜர் மாட்டலாம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்ததுனால ஈஸியாக சார்ஜரை மாட்டிக்கலாம். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக லைட்டை போட்டு பார்த்து தான் சார்ஜரை மாட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் மாட்டினீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து பின்னு டேமேஜ் ஆயிரும். ஸோ இப்போ இதில் வந்து டைப் சி கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயந்தான். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 ஹவர்ஸ், அதாவது 30 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 30 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் இயர்பட்ஸ் இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 3 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 3 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். நீங்கள் 3 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏஐ பவர்ட் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கால் பேசுறதுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா நல்ல கூட்டமான ஏரியாவில் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்பட்ஸ் வந்து வெளியே நடக்கிற அட்வான்டட் நாய்ஸை பூரா டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏஐ பவர் இஎன்சி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதையுமே டச் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இது வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி அதை ஃபுல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட கால் பேசலாம். இந்த விண்டு சவுண்டை வந்து மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிடும். அந்த விதத்தில் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான டிசைனாக ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெம்ப்லாம் கிடையாது. ஸோ இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டான சைஸில் உங்கள் சிலிக்கான் டிப் எடுத்து காலை மாட்டி இதை நீங்கள் காலை மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும், அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஆங்கிள்டாக இருக்கிறதுனால எல்லா விதமான காதிலையும் இந்த இயர்பட் செட் ஆகும். சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, கரெக்டான சிலிக்கா டிப் மட்டும் கரெக்டான சைஸில் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. பட்டன் கிடையாது. ஸோ நீங்கள் அது மூலமாக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். ஓகே, அது மூலமாக நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமான இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து
10 mm டைனமிக் டிரைவர், அதுவும் பேஸ் டிரைவராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் லெவலுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவ்வளோ பேஸ், நல்லா டீப் பேஸாக கொடுத்துருக்காங்க. இதோட டிரைவரே பார்த்தீங்கன்னா பேஸ் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் லெவர் வந்து இந்த இயர்பட்ஸை தாராளம் வாங்கலாம். ஸோ பேஸ் டிரைவர் கொடுத்தனால பேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேஸ் மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டால்பி அட்மாஸ் சவுண்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்க போதும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேளுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸும் சேர்ந்து வருது இதில். அதே போல் கேமர்ஸுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் நார்மல் லோ லேட்டன்சி மோடு இல்லை, சூப்பர் லோ லேட்டன்சி மோடு, அதுவும் 88 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முதல் லோ லேட்டன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸும் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்க, நல்லா ஹை குவாலிட்டி கேம் விளாண்டிங்கனாலும் சரி, நீங்கள் அங்கே கன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் இயர்பட்ஸு கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்கனாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்ட் வந்து சிங்க் ஆகும். எந்த ஒரு லேக்கிங்குமே இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸை வாங்கி கேம் விளாண்டா தான் அதோட பெர்ஃபெக்ட் சவுண்ட் வந்து காதில் கேட்கும். அதே போல் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அதுவும் 88 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்க வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலாம். சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். அதுவும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் கேம் விளாண்டா கூட எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ எந்த ஒரு லேக்கிங்கோ இல்லாமல் சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதே போல் இதில் உள்ள ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். அதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5.2ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு படம் பார்க்கலாம், கேம் விளாடலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்டேபிள் கனெக்ஷனாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ லேக்கிங்கோ இருக்காது. அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஏர்பட்ஸோட இந்த மொபைலை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX4 கொடுத்துருக்காங்க. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். இல்லைனா வெளியே விளையாடும்போது மழை பெஞ்சா கூட அந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த விதத்தில் வந்து சிறந்த ஆப்ஷனாக தான் இருக்குது. அதே போல் இந்த ப்ராடக்டோட வெயிட்டை பார்த்திங்கன்னா, சார்ஜிங் கேஸோட சேர்த்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்குது. ஆனால் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா வெறும் 6 கிராம் தான் இருக்குது. ஸோ 6 கிராம்ங்கிறது ரொம்பவே லைட் வெயிட் தான். ஸோ நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் காதில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான டைப்ஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது அப்படி எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்கிங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.